ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ஈவில் டெட் பர்ன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரிக்குள்ளே தான் இந்த பேய் ஈவில் டெட் அப்படிங்கிற ஒரு பெண் உருவம் கொண்ட ஒரு பேய் ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் போனவங்க எல்லாத்தையும் அடித்து கொன்றும். அதன்படி ஹீரோ ஹீரோயினோட சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டுட்டு காரில் போயிட்டுருப்பாங்க. அந்த பகுதி ஏரியில் வந்து அந்த பேய் உருவம் உடனே ஹீரோவை அடித்து போட்டுரும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பதற அடித்து போய் ஹீரோவை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் ஹீரோ இறந்துருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எரிக்கிறதுக்கு போவாங்க. பார்த்தா ஹீரோடைய பையன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி அவங்க வீட்டுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கும். அது காலம் கடந்து எல்லாத்தையும் பழி வாங்கிட்டே இருக்கும். இப்போ இறுதியில் அந்த ஆவி அவங்க வீட்டிலேருந்து போச்சா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பேஷன் பார்த்தா நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குங்க. அந்த பேயை காட்டுறது, அதுக்கப்புறம் எப்படியாவது பேய்கிட்டு இருந்து இங்கே தப்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு திக் நிமிடங்களை ஏற்படுத்துகிறாங்க. சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் எல்லாம் பக்காவாக பட்டாசாக இருக்குது. அது கடைசி வரைக்கும் அது தொடர்றது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. கடைசி கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இதில் பேயாக நடிச்சிருக்குன்னு பார்த்தா தத்ரூபமாக இருக்குது. உண்மையிலேயே தனியாக பார்த்தா பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் நிறைய பேய் பயமூட்டும் காட்சியெல்லாம் நிறையவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்குது. பிஎஃப்எக்ஸ் காட்சிலாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா பேய் வர சீன்ஸ்லாம் நம்மளை அப்படியே பயமூர்த்திருக்காங்க. அந்தளவுக்கு பிஎஃப்எக்ஸ்லாம் சிறப்பாக சீரமைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி படத்தில் நிறைய ரத்தம் தெரிகிற காட்சியெல்லாம் இருக்குது. அந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பக்காவாக எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நைலாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லைனாலும் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகளை தவிர்த்து தனியாக பாருங்க. மொத்தம் எப்படி சூப்பராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.